நாகை மாவட்டம் பனங்குடியில் மத்திய அரசின் சிபிசிஎல் எண்ணெய் ஆலைக்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இதற்காக பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் ஆகிய பகுதிகளுக்கு மறுவாழ்வு மற்றும் மீள் குடியமர்வு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பூதங்குடியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எண்ணெய் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மற்ற ஊர்களுக்கு வழங்கியது போல் தங்களுக்கும் மீள் குடியமர்வு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். எங்க இது லிஸ்ட்லே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப கேட்கறதுக்கு அந்த R&R ஆக்ட் 13லேருந்து தான் இருக்கு. உங்க ஊருக்கு எந்த இதுவும் கிடையாது. உங்க ஊர்ல உள்ள நிலத்தை நாங்க எல்லாமே ஏற்கனவே எடுத்துட்டோம். இப்பயும் இருக்கிற நிலத்தை நாங்க தோண்டி எடுத்துக்கிறோம் அப்படின்ற சொல்லும்போது எங்க ஊருக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் கிடையாது. விவசாயத்துக்கு ஒரு 100 குடி கூட அவங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கு இது பண்ணி இல்லை. இனிமேல் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் எல்லாத்தையும் ஊரை விட்டு வெளியாக்கிட்டு அவங்க ஒட்டுமொத்தமாக ஆலை எல்லாரையும் எடுத்துட்டு நாங்கள் போகிறதுக்கு தயார். எனக்கு தெரிஞ்சு நான் 60 வேலை நிலத்தை ஒப்படைச்சிருக்காங்க பூதங்குடி கிராமத்தில் உள்ளவங்க. அவங்களுக்கு நீங்கள் தகுந்த வேலை கொடுக்கணும். தகுந்த என்ன நீங்கள் சுற்றுப்பட்ட கிராமத்துக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கீங்களோ அனைத்தும் எம்ஆர்எலுக்கு உள்பட்ட நீங்கள் பூதங்குடி கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அனைத்து பேருக்கும் செய்யணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.